ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மகா கார்டன். இன்றைக்கி நான் பார்க்க போகிறது பர்பிள் கலர் முட்டைக்கோஸை எப்படி பொரியல் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ தேவையான கடுகு உளுந்து இரண்டையும் எண்ணெயில் போட்டுக்கிறோம். இப்போது தேவையான அளவு முட்டைக்கோஸை நல்லா அரிஞ்சு வச்சுருக்கோம். பாசிப்பருப்பு போடுறதுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கடுகை அடுப்பு பற்ற வச்சு கடுகை நல்லா வெடிக்க விட்டுருப்போம். கடுகு பொரிஞ்சு வந்தோடனே நம்ம வத்தலும் போட்டு தாளிக்கலாம், இல்லாட்டி கடைசியில் வத்தப்பொடி போட்டுப்போம். ஏன்னா இந்த கலருக்கு வத்தல் போட்டால் தெரியாது, கடைசியில் வத்தப்பொடி போட்டுப்போம். இப்போ ஃபஸ்ட்டு கடுகு உளுந்து ரெண்டையுமே நல்லா பொரிய விட்டு எடுத்துப்போம். கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற முட்டைக்கோஸு அதோட சேர்ப்போம். கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுப்போம். இப்போ ஒரு கிண்டி விட்டுட்டு பாசிப்பருப்பு கொஞ்சம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு போட்டுப்போம். இதையும் ஒரு வறுத்துட்டு ஒரு கிண்டிட்டு தண்ணி விட்டு வேக வைப்போம். உப்பு தேவையான அளவு உப்பு, தண்ணி. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுட்டு தண்ணி விட்டு முங்குற அளவுக்கு ஓரளவுக்கு தண்ணி விட்டு வேக வச்சு கடைசியில் உப்பு செக் பண்ணிக்கோங்க. இல்லை பாருங்கள், இந்த தண்ணியே இவ்வளோ வயலட் கலரில் வருது பாருங்கள். இந்த கலர் உள்ள காய்கறிலாம் கொஞ்சம் சத்தாக இருக்கும். சாதா காய் விட இந்த மாதிரி கீரையில் சிவப்பு பொன்னாங்கண்ணி அப்படி கலர் வித்தியாசமாக வர்றது எல்லாமே நல்ல சத்துள்ள காய்கறியாக இருக்கும். இது கொஞ்சம் அடுப்பை கூட்டி வச்சு மூடி போட்டு வேக வச்சுப்போம். கொஞ்சம் கேப் விட்டு மூடி வச்சுப்போம். கொஞ்சம் வெந்தோடனே தேங்காயை சேர்த்து இறக்க வேண்டியதான், வத்தப்பொடி தேங்காய். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், காய் நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் தண்ணி ஊற்றினோடனே தேங்காயும் வத்தப்பொடியும் போட்டுப்போம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணியெலாம் ஊற்றி நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் வத்தப்பொடி லைட்டாக உரப்புக்கு வத்தப்பொடி போட்டுப்போம். உரப்புக்கு கொஞ்சம் வத்தப்பொடி, முதல்ல சாம்பார் பொடி எடுத்துட்டேன். கொஞ்சம் வத்தப்பொடி லைட்டாக, அப்புறம் தேங்காய் ரெண்டையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. பெரட்டிட்டு காமிக்கிறேன். சுவையான பர்பிள் முட்டைக்கோஸ் பொரியல் ரெடி. நீங்களும் அதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ஈஸியாக சீக்கிரமே வெந்துடுது. இந்த காய் தண்ணி கம்மியாக ஊற்றிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.